ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது வாழ்விலே மேன்மையுற எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி பெற பெண்களினால் உண்டான சாபத்திலிருந்து விடுபட நாம் சென்னையிலிருந்து 55வது கிலோமீட்டரில் அமைந்திருக்கின்ற திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாசூர் பாசூர்நாதரை வணங்கினால் இந்த தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் என்று தல வரலாறு எடுத்து எம்புகின்றோம். பாசு என்றால் மூங்கில் மரம் என்ற பொருள். ஆகவே இந்த தலத்திலே தலவிருட்சமாக மூங்கில் மரம் அமைந்துள்ளது. இறைவியின் திருநாமம் மோகனம்பாள். இறைவனுக்கு பாசூர்நாதர், பசுபதி ஈஸ்வரர், வாசிரீஸ்வரர் என்ற திருநாமங்கள். தலவிருட்சமாக மூங்கில் மரம் அமைந்துள்ளது. தீர்த்தமாக மங்கள தீர்த்தம் அமைந்துள்ளது. ஆதியிலே அடர்ந்த மூங்கில் வனமாக இருந்த இந்த காட்டிலே பசுக்கள் புற்கள் மேய சென்றபோது ஒரு குறிப்பிட்ட பசு மட்டும் மூங்கில் புதரின் மேல் தினசரி பால் சொரிவதை கண்ட வேடர்கள் அந்த மூங்கில் புதரை வெட்டி பார்த்தபோது வெட்டுப்பட்ட காயத்துடன் ரத்தம் பீரிட அழகிய சிவலிங்க திருமேனி ஒன்று வெளிப்பட்டது. அதை அப்போது தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் இந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த கரிகால் சோழ மன்னனிடம் சென்று தெரிவிக்க, கரிகால் சோழ மன்னனும் வந்து பார்வையிட்டு சிவ அபச்சாரம் நேர்ந்து விட்டதே என்று வருத்தமடைந்து இறைவனிடத்திலே முறையிட அங்கே வானத்திலே ஓர் அசரீரி தோன்றியது. வாசிப்பட்டு வெட்டுப்பட்ட காயத்துடன் தோன்றிய எனது சிவலிங்க திருமேனியை வாசீஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு கோயில் ஒன்றை எழுப்புக என்ற ஆணையின்படியே, இறைவனின் கட்டளையின்படியே, தெய்வ வாக்கின்படியே அந்த வெட்டுப்பட்ட சிவலிங்க திருமேனியை கொண்டு வாசீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அழகிய கோயில் ஒன்றை கரிகால் சோழன் கட்டிவிட்டான் என்று வரலாறு தெளிவாக எடுத்து இயம்புகின்றது. மேலும் காளி உபாசகனான குறுநில மன்னன் ஒருவன் கரிகால் சோழனுக்கு மிகுந்த தொல்லை கொடுத்து வந்தான். அவனை அடக்க முடியாமல் திணறிய கரிகால் சோழன் இந்த பாசூர் நாதரிடம் முறையிட, பாசூர் நாதர் நந்தியம்பெருமானுக்கு ஆணையிட, நந்தியம்பெருமான் காளியை இங்கு அழைத்து வர, காளி சொர்ணகாளி என்ற பெயரிலே இங்கு தங்கிவிட, அந்த காளி உபாசகனாகிய குறுநிலக மன்னன் வலுவை இழந்தான் என்று தல வரலாறு எடுத்து எம்புகின்றது. மேலும் போரிலே கரிகால் சோழனை வெல்ல முடியாத சமணர்கள் ஒன்று கூடி துர்தேவதையை பாம்பாக மாற்றி அதனை ஒரு குடத்தினில் இட்டு கரிகால் சோழன் மீது பாம்பை ஏவிவிட முற்படும் போது பாசூர் நாதராகிய இறைவனே பாம்பாட்டியாக வந்து அந்த பாம்பு என்னும் துர்தேவதையை அடக்கி கரிகால் சோழனை காப்பாற்றினான் என்று தல வரலாறு மேலும் கூறுகின்றது. மேலும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியாகிய விஷ்ணு இந்த ஆலயத்துக்கு வந்து பாசூர் நாதரை வணங்கி பிறகு போரிலே மது கைடவர் என்னும் அரக்கர்களை வென்றதாக தல வரலாறு மேலும் எடுத்து எம்புகின்றது. ஆக எதிரிகளின் தொல்லைகள் வாழ்விலே மேன்மை அடைய, பெண்களினால் உண்டான சாபத்திலிருந்து விடுபட நாம் திருவள்ளூர் மாவட்டம் பாசூர் நாதரை வணங்கினால் இந்த தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் என்று ஆலய வரலாறு அழகாக விளக்குகின்றது. ஓம் நமச்சிவாய்.